நம்ம ஈசிஆர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா அதிராம்பட்டினம். அதிராம்பட்டினம் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆனா அதிராம்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதிராம்பட்டினத்துல ஃபேமஸான இடங்கள்லாம் என்னென்ன இருக்கு? அதிராம்பட்டினம்னு ரொம்ப சொல்ல போனா அதிகமான கோயில்கள், அதிகமான பள்ளிகள் இங்க அதிகமா இருக்குது. அதே மாதிரி சொல்ல போனா கடற்கரை, இங்க வந்து கடல் வந்து பக்கத்துல இருக்கனால எல்லாருமே அதிகமா பீச்சை தான் விரும்புவாங்க. உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு? எனக்கு சொந்த ஊர் இதுதான், அதிராம்பட்டினம் தான். உங்க பேர் என்ன? அஜீஸ். அஜீஸ் அண்ணன் உங்களை கொண்டு போயிட்டு ஒரு பாம்பேலயோ இல்ல டெல்லியிலயோ இல்ல சென்னையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ வந்து ஒரு 15 நாள் விட்டுறாங்க. விட்டுட்டா அதிராம்பட்டினத்துல இல்லாத விஷயங்களை நீங்க அங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? நான் வந்து அதிராம்பட்டினத்துல வந்து அதிகமா மிஸ் பண்றேன். என் பிள்ளையோட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த 15 நாள் என்ன விட்டுருந்தீங்கன்னா என் குடும்பத்துல நிறைய நான் மிஸ் பண்ணுவேன். என்ன படிக்கிறாங்க உங்க பசங்க? என் குழந்தை இப்பதான் 1வது போயிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபுட்டை மிஸ் பண்ணுவீங்க? சாப்பாடு நம்ம ஊருக்குன்னு ஒரு ஃபேவரட்டான சாப்பாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க மீன், இறாலு, நண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய மிஸ் பண்றாப்புல போயிடும். அண்ணன் சொல்லும் போதே நமக்கு பசிக்குது. மீன், இறாலு, நண்டு அண்ணன் சொல்ற அந்த வைபை பாத்தீங்களா, அதுவே நமக்கு பசிக்குது. மதியானம் இங்க சாப்பிடணும்னா நான் எங்க போய் சாப்பிடலாம்? எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? எங்க வேணாலும் போகலாம். இங்க ஹோட்டல் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்லணும் டேஸ்ட். ஓகே, நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும் சாப்பிட்டு டேஸ்ட். ஓகே. அஜிஸ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா.